தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இங்கே வந்தது ரொம்ப நன்றி. என்னுடைய பேர் சுந்தர் கிரிஷ். நான் இந்த படத்தோட டைரக்டர். இது என்னுடைய மொதல் படம். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ப்ரொடியூசர் டாக்டர் முருகானந்தம் சார். இந்த படத்தில் 2 ஹீரோஸு, ஒன்று முரளி அண்ட் இன்னொன்று வந்து விஜய் கிருஷ்ணன். ஸோ அவர் வந்து நம்மளுடைய எடிட்டர், இந்த படத்தோட எடிட்டர். ஸோ இது வந்து இந்த டீமுக்கு வந்திருக்க பேசியிருக்கோம். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மக்களுக்காக அவங்களுடைய ஒரு ஃபீலிங்கை, ஒரு இமோஷன்ஸை வச்சு எடுக்கப்பட்ட படம் இது. வர 4ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்து நல்லபடியாக அது வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும். ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இன்றைக்கி வந்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு எமோஷன்ஸ் ப்ளஸ் ஃபேமிலியில் நடக்கிற எமோஷன்ஸ். அப்பா என்னென்னலாம் தியாகம் பண்ணுறாரு, குடும்பத்துக்காக என்னென்னலாம் தியாகம் பண்ணுறாருன்றதை அழகாக புரிய வச்சு இந்த ஜென்ரேஷன் கீட்டுக்கு, அதாவது ஜெட்ஸின்னு சொல்லுவோம் நம்ம, இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கெலாம் புரிய வைக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி தான். நீங்கள் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்குன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்லா மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இந்த படம் வெற்றி பெறுறதுக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருஷ்ணா. ஒரு நல்ல படம் ஒன்று பண்ணியிருக்கோம். நீங்கள்லாம் படம் பார்த்துருக்கீங்க. உங்களோட வரவேற்பு எல்லாம் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கேட்கலையா? அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருஷ்ணா. இந்த படத்தில் 2 லீடில் நான் ஒரு லீட் பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநருக்கு ரொம்ப நன்றி. நல்ல ஒரு படம் நான் பண்ண என்னோடய லைஃப் டைமில் ஒரு நல்ல படமாக இருக்கும் இது. உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் கொண்டு போய் நல்லபடியாக சேர்க்கணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னும் சத்தமாவா? சந்தோஷத்தில் சில நேரங்களில் வந்து தொண்டை அடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல. நீங்கள் இங்கே உட்காந்திங்கன்னா தெரியும். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஸ்டேஜுக்கே வர முடியாமல் இருந்திருக்கேன். ஒரு நடிகன் ஆனதுக்கப்புறமா ஸ்டேஜுக்கு நம்மளை கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா, கூப்பிட்டா நல்லா இருக்குமே, நம்மளை கூப்பிட மாட்டாங்க, கூப்பிடாமலையும் போகலாம். ஒரு சில நேரங்களில் எதிர்பார்த்து போவேன். ஒரு சில நேரங்களில் வந்து அதை எதிர்பார்த்து போகிறப்போ வந்து ரொம்ப வலியாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் அது கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் உட்காண்ட்ருப்போம். இன்றைக்கி வந்து இந்த பிரபஞ்சம் வந்து என்னை சென்டர் ஆஃப் சீட்டில் உட்கார வச்சுருக்கு. பட் இது சின்ன படமாக இருந்தாலும் சென்டரில் உட்கார வச்சுருக்கு. ஐ பிலீவ் என்ன மாதிரி கஷ்டத்திலேயே இஷ்டப்பட்டு கஷ்டப்படுற என்னோடய நண்பர்கள் எல்லாத்துக்கும் இது ஒரு நான் சின்ன உதாரணமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். தெரில இது எப்படி நான் எமோஷ்னலாக இப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. சாரி, இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் நினைக்கல. ரொம்ப கம்மியான மக்கள் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய படங்களுக்கு எல்லாருமே இதோட நிறைய இருந்திருக்கு. நான் நிறைய படங்கள் பார்க்க போயிருக்கேன் ப்ரீமியருக்கு. அப்போது நிறைய இருக்கும். நிறைய பெரிய நடிகர்கள் பார்க்குறப்போ சந்தோஷம். நமக்கு வந்து நம்ம ஒரு நாள் இப்படி வருமா, எப்போ வருவோம் அப்படின்னு தோணும். பட் ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. இல்லை, இது தெரில. அவருக்கு தெரியும் என்னை பற்றி. ஓகே, இந்த படம் பெரிய படம், அப்படி பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு படம் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். படம் பண்ணியிருக்கோம். அவருக்கு இருந்த காசை வச்சு, அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு, எங்களுக்கு புரிஞ்சதை வச்சு ஒரு படம் வந்திருக்கு. அது ஒரு அனுகிரகமாக இருந்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த படம் வந்து லாக்டவுன் டைமில், அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்ல வேணான்னாரு. எல்லாம் தெரியும் சார் எல்லாத்துக்கும். நம்ம எது சொன்னாலும் எல்லாத்துக்கும் புரியும். அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டம், எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். அப்போது வந்து கையிலலாம் காசு கிடையாது. அப்போ ஒரு படம் ஒன்று வருது, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அப்படி கிடச்சது தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் அவரை பற்றி சொல்லி ஆகணும். முருகானந்தம் சார் இஸ் நோ மோர் கனெக்டட் டு ஃபிலிம். படம் பண்ணணுன்னா இன்றைக்கெலாம் யாருமே வர்றதே கிடையாது. படம் பண்ணணும்னு நினைக்கிறதே கிடையாது. இப்போ நீங்கள் எத்தனையோ பேர் வந்து கேமராமேனாக இங்கே இருக்கீங்க. படத்தில் வந்து கேமரா ஒர்க் பண்ணுன்றதுக்காக தான் நீங்கள் வந்திருப்பீங்க. இன்றைக்கி வந்து
ஒரு ஆடியோ லான்ச்சு நம்ம வந்து இது பாருங்கள் அவர் கூட சின்னதாக ஒன்று பிடிச்சிட்ருக்காரு. பட் வாட் எவர் வாண்ட்ஸ் டு பி இன் சினிமா. எல்லாருமே சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நம்ம இருக்கோம். ஆனால் நிறைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறதில்ல. அந்த வாய்ப்பு கொடுக்கறது தயாரிப்பாளர்கள். அவங்க தயாரிப்பாளர் நிறைய பேர் கிடையாது. ஆனால் இவர் யாருக்காக படம் பண்ணார் அப்படின்னா வந்து அவரோட சொந்த கசினுக்காக படம் பண்ணியிருக்காரு. அவர் கசின், அவர் ஓன் கசின். இன்றைக்கி சொந்தக்காரங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதை பிரேக் பண்ணுறதுக்கான படம் தான் இந்த படம். அவங்க 2 பேர் சேர்ந்து அவருக்காக பண்ணது தான் அந்த படம். எத்தனையோ பேர்ட்ட கதை கேட்டு அவர் வெளிலேருந்து படம் பண்ணிக்கலாம். அவருக்கு வீட்டுக்காக படம் பண்ண தேங்க்யூ சார். அவருக்காக நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்தோம், இந்த படம் பண்ணோம். ஒரு சின்ன செட்டப் தான். பட் இதில் ஒரு சின்ன மெசேஜ் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனால் இது எல்லாத்தையும் எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சது வந்து மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஐ ஹோப் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லையா? ஆமான்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். யாராவது ஒரு அண்ணா தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. தேங்க்யூண்ணா. அவருக்காக அவர் வரல, உங்களுக்காக வந்த மாதிரி தெரியுது. ரொம்ப நாளாக நீங்கள் சினிமாவில் போராடிட்டு தேங்க்யூண்ணா. இந்த படம் உங்களுக்கு ஹீரோ, நான் கூட அவர்கிட்ட சொன்னேன், ஒரு மார்க்கெட் இருந்த ஹீரோவுக்கு நீங்கள் அந்த படம் ரேஞ்சு, ஆனால் அவருக்கு இந்த லைஃப் பிகைன் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது சார் தேங்க்யூண்ணா. அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணன் பேர் தெரில எனக்கு. நான் ஞாபகம் கார்த்தி. தேங்க்யூண்ணா. நண்பா நீ இருக்கியா? ஓகே. வெற்றியில் மீட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் வெற்றி படியில் மீட் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் see. தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆமாம். அண்ட் அஜய் சார் தேங்க்யூ சார். சார் வந்து சார் நம்ம இது சார் எமோஷனல் ஃப்ரைடே ரிலீஸ் சூப்பர். அவர் வேறு லெவல் ஆக்சுவலாக. தேங்க்ஸ் எங்கள் ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ஆமாம், 2 படம் பண்ணியிருக்காரு எங்கள் ப்ரொடியூசர். ரொம்ப பாசிட்டிவாக பேசுவீங்க. எஸ். அவரை பார்த்தா எங்களுக்கு உற்சாகம் இல்லை. ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இல்லை, இப்போ உள்ள இளம் நடிகர்கள் மாதிரி ஏதாவது பாதிப்பு இருக்கீங்களா? ஏன் ஒரு மாதிரி விட்டத்தையே பேசுகிற மாதிரி தெரியுது? நாங்கள் அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப ஸ்கோப்பாக நல்லா எனக்கு ரிவ்யூ தான் பண்ணோம். இல்லை சார் ஆக்சுவலாக இது வந்து பெரிய இடமா நினைக்கிறேன் சார். நான் நடுவில் வந்து உட்காந்துருக்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது சார். இது எல்லாத்துக்கும் இந்த சினிமா கொடுத்துறாது சார். எல்லாத்துக்கும் இந்த சினிமா கொடுத்துறாது. எனக்கு கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு நான் ஏங்கிட்டு இருக்க டைமில் இன்றைக்கி திடீர்னு நடுவில் கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு. நான் வந்து அண்ணனை உட்கார வைக்கிறேன். அண்ணன் வந்து நாடோடிகள்லேருந்து ஓடிட்டே இருக்கார் சார். ஒரு நாடோடியாக தான் சார் இருக்கார் இன்றைக்கி வரைக்கும். ஏதோ ஒன்று பண்ணணும்னு சார். அஜய் கிருஷ்ணாவாக இருந்து அஜயாக இருந்து கிருஷ்ணாவாக இப்போ விஜய் கிருஷ்ணாவாக மாறி இருக்கு. ஏதோ ஒன்று பண்ணணும்னு தான் வந்திருக்காங்க எல்லாருமே. இன்றைக்கி வந்து அவருமே ஒரு நாடோடிகள் பண்ணப்போ எங்கே உட்காந்துருந்தாருன்னு அவருக்கே தெரியாது. இன்றைக்கி ஒரு 10 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் வந்து இன்றைக்கி பக்கத்தில் உட்காந்துருக்காரு. எனக்கு அண்ணனை இங்கே உட்கார வைக்கணும்னு ஆசையாக இருந்தது. மேபி அந்த என்னமோ தெரியல, என்னை இங்கே கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு. பட் நான் சொல்கிறேன், வெற்றி படிக்கட்டில் மொதல் படியில் நான் இன்றைக்கி நிற்கிறேன்னு எனக்கு தோணுது. 13 வருஷம் ஆச்சு எனக்கு இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் வந்து காம்பேர் ஆரம்பித்து சீரியல் பண்ணி நான் இப்போ வந்து திருப்பி சார் ஒன்றுமே இல்லை சார், வாழ்வாதாரம் தான் சார். இன்றைக்கி வந்து எல்லாம் சம்பாரித்து மேலே வரணும். இன்றைக்கி வந்து இப்போ என் மகனை தாண்டணும்னு கேட்ட தாயின்னு எங்கள் அம்மா பெருமையாக பேசணும்னு வாழ்ந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதிலோட எமோஷனல் தான், வேறு ஒன்றுமே இல்லை சார். எல்லாருமே உங்களுக்குலாம் புரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்குமே புரியும்னு நினைக்கிறேன் சார். 13 வருஷத்துல தெரியற இருக்கிறீங்க. நான் 31 வருஷம் ஆச்சு. நம்ம உங்களை மாதிரி ஆட்களை கை தூக்கி தான் விட்டுருக்கோம் சார். வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நாங்கள் பெருமை சேர்க்கணும். சரி சார். உங்களுக்கு என்ன நடக்கணும்ன்றது கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ சார். ஆமாம் சார். ஒரு ஆர்ஆர் மூவி. ஆமாம் இது வந்து ஒரு சாமி மூவி. ஆனால் சாமி மூவியாக சொல்ல முடியாது, டைம் ட்ராவல் சொல்ல முடியாது. சரி சார். சரிங்களா? இப்போ எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும்? அத்தனை வருஷம் கேப் வேறு. இதில் வந்து ஒரு கேரக்டர் வந்து சாமி கேரக்டர் உள்ளே வந்து உங்களை வந்து டோட்டலாக மாற்றி மறுபடியும் அந்த இடத்துல போய் சரி பண்ண சொல்லுது சார். அதில் என் பேர் சித்தன். ஓகேவா சார்? ஓகே சார். இதில் வந்து அதில் சித்தன், அந்த படம் ஹாரர் படம். ஓகே, அது வந்து சித்தன்னு பேரே வச்சுருப்பாங்க. சித்தரா நீ ஸ்டார்ட் பண்ணணும் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த படம் வந்து சாரி சார். சரி சார். சார் அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை சார். இதுலேயும் நான் என்ன கனெக்டடாக நான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் கனெக்ட் தான் நான் ஒன்று பார்க்குறேன். அதில் வந்து சித்தன்னு ஒரு சித்தரோட பேரை வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஒரு கடவுளே வந்து ஏதோ அனுபவிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஒன்று பண்ணியிருக்கேன். எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது நிறைய விஷயங்கள். நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் ஃபுல் படம் செகண்ட் டைம் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு எடிட் நான் பார்த்துருந்தேன். இந்த டைம் வந்து எனக்கே பிடிச்சிருக்கு நிறைய இடங்களில். ஒரு பிளஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். அண்டு அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா கொஞ்சம் நல்லா நடிக்க முயற்சி பண்ணியிருக்கேன். அதை விட இதில் நினைக்கிறேன். அது மட்டும்தான் சார். அப்போ லெவலாக வந்துருக்கீங்க படத்தில் சார்.
அப்பாக்காக சார் உண்மையாகவே எல்லாருக்குமே அப்பா பிடிக்கும்ல சார், உங்கள் யாருக்குமே அப்பா பிடிக்கும். ஒரு சில நேரங்களில் அப்பா பிடிக்காம இருக்கும், அடிப்பார் கொள்வார். வேற நியூஸ்ல கேட்டிங்கன்னா சார் பொண்ணுக்காக அப்பாவெல்லாம் கொல்றாங்க. பொண்ணுக்கு சார் அது வேற பக்கம் ஒரு 10% தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள்லாம். 90% வந்து அப்பாவை வந்து நேசிக்கிறவங்க தான் நம்ம இருக்கோம். இது அப்பாக்களுக்கான படம் வந்து அப்பாவை நேசிக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் புரியும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ராம் சார் சொல்கிற மாதிரி. ஏன்னா அவரோட சேர்ந்து தான் படமும் வருதுன்னு நினைக்கிறேன். அவர் பறந்துவான்னு பண்ணுறாரு. நேத்து பெப்சி தலைவர் சொல்லியிருக்காரு, சொல்லுங்க. படங்களுக்கு 24 மணி நேரம் கழிச்சு ரிவ்யூ பண்ணுங்கன்னு. சின்ன படங்களுக்கு சீக்கிரமா நல்லா இருக்குன்னு ரிவ்யூ பண்ணாதானே படம் வெளியில தெரியும். சார் அதான் சார் கரெக்டு தான் சார். தீனிக்கு தானிக்கு தான் சார், அப்படி தான் சார் இருக்கீங்க. ஒன்று வந்து பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து பண்ண மாட்றாங்க. அது ஏன் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல சார். ரிவ்யூவர்ஸ் வந்து என்ன கேட்குறேன்னா, முந்தானேத்து ஒரு போன வாரம் ஒரு படம் ஒருத்தர் ஒரு ரிவ்யூவர் பார்த்துருக்காரு சார். கூப்பிட்டு வந்து படம் பார்க்க வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அது யார் என்ன அவர் பேர் என்ன சார் அவர் பேர், ஏன்னா அவர் படம் பார்க்க வச்சுருக்காங்க. நல்ல படம் சார் அது. அந்த படத்தை வந்து அவர் ரிவ்யூவே போடல, ஏன்னே தெரில. நல்ல படம் தான். குட் டேன்னு ஒரு படம் நானும் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு தான் வந்து அதில் ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. அவங்க 2 பேருமே கோ டைரக்டர்ஸ். அந்த பிரேம் சாரோட கோ டைரக்டர்ஸ். படம் நல்லா இருக்குது. அவர் இப்போ வந்து பார்த்துட்டு ரிவ்யூவே பண்ணல. ப்ளூ சட்டமாறன் வந்து அவர் வந்து பார்க்கறதுக்கு கூப்பிட்ருக்காங்க போல் இருக்கு, அவர் பார்க்கறதுக்கே வரல. அது ஏன் இப்படி அது இது வந்து இவங்களுக்கு இப்படி நடக்குதுண்ணா. சின்ன படம் அது, சின்னதாக ஒன்று பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் தப்போ ரைட்டோ சார், சினிமா கலர்ல நீங்க போட மாட்டீங்க மேக்ஸிமம், சரிங்களா? ஷோக்கு சரி ரெஸ்டாரண்ட் பண்றீங்க. இவன் அந்த யூடியூப் ரிவ்யூவர் இருக்காங்க தெரியுங்களா, அவங்க தான் முன்னாடி கூப்பிட்டு பணம் கொடுத்து பார்க்க வைக்கிறீங்க. அது யார் மேல தப்பா இருக்கும்? சரி, இப்போது தயாரிப்பாளர்கள் வந்து அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ ட்ரெண்டே மாறி கிடக்கு. நான் இப்போ காம்பேரிங் ஆன டைமில் வந்து சேனலில் மட்டும்தான் நம்ம இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தோம். கரெக்டாக சேனல் மட்டும்தான் இன்டர்வியூ இருந்தது. அப்போ வந்து விமர்சனம்னு ஒன்று இருந்தது. இன்றைக்கி விமர்சனம்னு ஏதாவது ஒன்று இருக்கா? யாராவது பார்க்குறோமா? கிடையாது. ஆளுக்கு ஒருத்தவங்க விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சினிமா தெரியும்? அண்ணா உட்காந்துருக்காருப்பா, அண்ணா வணக்கண்ணா, பைல்ரோன் அண்ணா இருக்காங்க, ப்ளஸ் வந்து அண்ணன் தினத்தந்தி அண்ணா இருக்காங்க. அண்ணாக்கெலாம் வந்து அண்ணாவோட ரிவ்யூலாம் பார்க்குறதுக்குலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனந்த விடன் வந்து ரிவ்யூலாம் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணி படம் பார்க்க போகிறவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி எந்த ரிவ்யூ பார்த்து படம் பார்க்க முடியுது நம்மளால்? ஒரு படத்தை என்ஜாய் பண்ண முடியுதா? ஒரு படம் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது வந்து இவங்களே ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுறாங்க, இல்லை காசு வாங்கிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது? எனக்கே படத்துக்கு போக தெரிய மாட்டேங்குது நல்லா இல்லைன்னு சொல்றதே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. சார். இப்போ இல்லை சார், எப்பயுமே படம் வந்து நல்ல படங்களும் வந்திருக்கு. பப்ளிக் வந்து நல்லா இல்லைன்னு எந்த படம் சொன்னதே இல்லையான்றது சொல்லியிருக்காங்க சார், சொல்லாமலாம் கிடையாது. நீங்கள் வந்து இன்டர்வல் சார், நம்ம ஒரே விஷயம் சொல்லுங்கள் சார். நீங்கள் ஒரு படம் எடுத்துருக்கீங்க, இன்டர்வல்லே போயிட்டு நம்ம போய் இன்டர்வலுக்கு முன்னாடியே போய் கேட்கறலாம், அது நியாயமா சார்? ரீட்வீட் பண்றாங்க சார், பப்ளிக்கே பண்றாங்க சார் அது அவங்க பண்ணட்டும் சார், அது அவங்களோட உரிமை சார். அது ஏன் சார் நம்ம அதை நம்ம பண்ணணும்? ஏன் பணம் வாங்கிட்டு பண்றீங்கன்னு கேக்குறீங்களா? சார் அது பணம் வாங்கிட்டும் பண்ணுறாங்க சார். இப்போ சொந்த ஒரு இப்போ இன்றைக்கி இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கப்புறம் சார், இன்ஸ்டாகிராமோ இந்த நீங்கள் சோஷியல் மீடியா வந்து பூம் ஆனதுக்கப்புறமா தன்னோட சொந்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக மற்றவங்களை போட்டு நம்ம நசுக்கிறது தப்பு தானே சார்? இன்ஃப்ளூயன்சருக்குலாம் ஒண்ணுமே தெரியாது சார். படத்தை பத்தினா ரிவ்யூ பண்ணணும் தெரியாது. ட்ரூ சார். ஆனா அவங்களெல்லாம் வச்சு படம் போட்டு அவங்களுக்கு ஒரு ஷோ போட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களுக்கு காசு கொடுத்து எல்லாமே பண்ணியும் அவங்களால படம் ஓட மாட்டேங்குது. இப்போ கூட ஒரு பெரிய படம் வந்தது, பெரிய விண்வெளி நாயகன்ட்டு அவரோட படம் கூட வந்தது. அவர் அந்த அவங்களால எந்த படம் ஓடலையே. வந்து எல்லா ஊர்ல இருந்து கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ அந்த படத்தினுடைய இது நான் உங்களுக்கே தெரியல சார். கரெக்ட் சார். இப்போ வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குங்க சார். 5 விரலும் ஒன்று கிடையாது. 5 பேரையும் நம்ம எல்லாரையுமே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. எனக்கு ஒரு நடிகனா அந்த ஒரு படம் பார்க்குறப்போ அந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு சில இடங்களில் எனக்கு பிடிச்சது. நடிகனாக பார்க்குறப்போ ஒருத்தனோட ட்ராவல் பண்ணுறப்போ எனக்கு பிடிச்சது. ஒவ்வொரு படத்துலையும் சார், ஓடாத படங்கள்லையுமே ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கும் சார். ஒரு இன்ஃப்ளூயன்சர் வச்சு படம் காட்டுறது வந்து சரியா தவறா? ஏன்னா நீங்க ஒரு ஹீரோவா இருக்கீங்க. தெரியல சார், இது வந்து ஒரு காலகட்டம் தான் சார். எல்லாமே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ் தான். இப்போ யாருக்கு காட்டணும் யாருக்கு காட்டக்கூடாதுன்றது அவங்களோட பேச்சு குழப்பமான நிலை தான் இங்கே. இது வந்து அவங்களுக்கு காட்டுறீங்க எங்களுக்கு காட்டுறீங்கலாம் ஒன்றும் கிடையாது. ப்ரொடியூசரை ப்ரொடியூசரை பொறுத்த வரையும் அவருக்கு கேட்கல, அவங்களால உங்களுக்கு ஏதாவது வருமானம் வருதா? இல்லை, வருமானன்றது எங்களுக்கு நாங்கள் ஆர்டிஸ்டாக இருந்து நாங்கள் பதில் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக எங்களுக்கு வருமானம் இல்லை சார், இதை வந்து நீங்கள் டிப்ளமேட்டிக்காவோ இல்லை வந்து ஒரு ப்ராக்டிகாலிட்டி நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி நாங்கள் பதில் சொல்லுவோம்? பிகாஸ் வி ஆல்சோ ஆக்டர். ஸோ நாங்களும் வந்து அடுத்த படம் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க. ஏதோ ஒரு பர்பஸில் இந்த படம் நல்லபடியாக வரும், ரிலீஸ் ஆனால் ப்ரொடியூசருக்கு பெனிஃபிட் வருதுன்னா பண்ணுறாங்க. எல்லாமே நம்ம பண்ணுறாங்களா பண்ணலையான்னு நமக்கு சார். இன்னொன்று சொல்லணும்னா சார், இப்போ வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு டீகேட்லையும் இப்போ நம்ம வந்து விளம்பரம் செய்வதுன்றது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. விளம்பரம்ன்றது படத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றது மாறிட்டே இருக்குது. எப்படி முதல்ல நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம ரிக்ஷாவில் தள்ளிட்டு போயிருப்பாங்க ஊர் சைட்லலாம், இல்லைங்களா? அடுத்தது வந்து போஸ்டராக மாறிச்சு.
அதுக்கப்புறம் வந்து ஒரு பிட் நோட்டீஸாக மாறிச்சு, அப்புறம் பேப்பரில் வந்துச்சு, அப்புறம் வந்து புக்கில் வந்துச்சு. இது மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த காலகட்டம் தான் அது வந்து தேவை. நல்ல படங்களுக்கு அது கரெக்டாக இருக்குது. ஒரு சில படங்களுக்கு வந்து பண்ணி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தயாரிப்பாளர் படம் போட்டிருக்காங்கன்னா இந்த யுக்தி இருக்கிறத யூஸ் பண்ணி அவங்க வந்து அட்லீஸ்ட் தே வாண்ட் ரிகவர் சம்திங்ல சார். அது தப்பு கிடையாது சார். பத்திரிகையாளர் வந்து இப்போ யூடியூபரா மாறிட்டான். 25 வருஷம் பத்திரிகை. ஆனா influencer சார் நீங்கள் சார் அதான் சார் ஃபோன் எதிராகவும் நாளைக்கு மாற வேண்டியிருந்தா மாறிதான். சார் ஒரு 2 ட்ரூ சார். சார் நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப 20,000 ரூபாய் வாங்கிக்கங்க. சார் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபோன் யூஸ் பண்ணோம் சார்? அது 500 ரூபாய்க்கு கொடுத்தாரு ரிலையன்ஸ். பார்த்தீங்களா சார் இப்போ என்ன சார் யூஸ் பண்ணுறோம்? அல்ட்ரா மாடர்னா இதுலயே எல்லாம் பாருங்க சார், அவ்வளோதான் சார். அப்கிரேட் தான் சார். அப்கிரேட் பண்ணிட்டே போக வேண்டியதான் சார். அவ்வளோதான் சார். இப்போ நான் சார் அதை விடுங்க. ஏதோ ஒன்று TBHK பறந்து போன பெரிய படம் வருது உங்க படம். ஆமா உங்களுக்கு சார். தேட்டர் கிடைக்குமா? சார் எனக்கு உண்மையை சொல்லணும்னா சார் ரொம்ப அது முகஸ்துதியாக ஒருத்தருக்கு பட்டர் போகிறதுக்காகலாம் நான் வந்து பேச விரும்பல. எனக்கு அஜய் சார் மேலே நம்பிக்கை எனக்கு அஜய் சார் மேலே நம்பிக்கை இருக்குது. இதை வந்து நீங்கள் அவருக்கு நான் செல்ஃப் ப்ரமோஷன் கொடுக்குறதாவே நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையவே கிடையாது. பட் அவரால் முடியுன்ற நம்புகிறேன் நான். இந்த படம் வந்து ஒரு சில திரையரங்குகளே வந்தாலுமே அது வந்து கண்டிப்பாக அந்த மக்கள் வந்து பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு எமோஷன் இருக்குது சார். 3 BHK ஆகட்டும், பறந்து போகட்டும், அதிலே ஒர்க் பண்ணுறவங்களும் இன்னொரு படம் குயிலின்னு ஒரு படம் வருது. அதுவும் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் அதுலேயும் லீடாக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நண்பர்கள் தான். எல்லா படமும் போய் பார்க்கட்டும். எங்களுக்கு தேட்டர் நிறைய கிடச்சிதுன்னா சந்தோஷம். அடுத்த படம் டெஃபினட்டாக எங்கள் முருகானந்தன் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் பெரிய படம் பண்ணுறாரு. இன்றைக்கி நான் சொல்கிறேன். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இல்லைங்க, சக்தி சக்தி சினி ப்ரொடக்ஷன். சக்தி சினி ப்ரொடக்ஷன். சரி சார். டோன்ட் கிரியேட் கான்ட்ரோவர்சி. சக்தி ஃபிலிம் மேக்கர் மாதிரி பெருசா வாங்க சார். ஆமாம் சார். ஆமாம் சார். சார், விஜயகிருஷ்ணா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. சொல்லுங்கள் சார். நாடோடிகள்ல நீங்க நம்ம சசிகுமார் சாரோடலாம் நடிச்சீங்க. ஆமாம். இன்னைக்கு சசிகுமார் சாருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுக்கு முன்னாடி அந்த படம் ஒன்று ரெண்டும் பெரிய லெவல் கொண்டு போச்சு. இந்த படத்துக்கும் அதுக்கான எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ப்ரொமோஷன் சைடில் உங்களோடது இல்லை சார், ப்ரொமோஷன் சைடுறது தான் இப்போ பண்ணுறது எல்லாமே ப்ரொமோஷன் தான். நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாமே. நாங்கள் இப்போ இந்த ஆர்டிஸ்ட்டாக எங்கள் வேலையை நாங்கள் பண்ணிட்டோம். இல்லை அவங்க இப்போ சசிகுமார் அண்ணன் வந்து ஊரா போனாங்க. சசி அண்ணன் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி நடித்தார். அவர் ப்ரொமோஷனாக வந்துட்டு அவர் ப்ரொடியூசர் என்ன அவர் கைட் பண்ணுறாங்களோ அதுதான் பண்ணாங்க. பர்சனலாக அவர் கொண்டு போயிட்டு அதை போய் சேர்க்கறதுக்கான விஷயங்கள் அவர் எதுவும் பண்ணல. அது பட் இந்த அளவுக்கு ப்ரொமோட் இந்த படத்துக்கு என்ன சக்தியோ அதை பண்ணிட்டு தான் இருக்காரு அவர். பண்ணாமல் சார், டேரக்டர் சார், வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்களாம் பசங்க, என் பொண்ணு கூட என் பேச்சு காசு வாங்கிட்டு போகுது, காலேஜுக்கு படிச்சுட்டு பேச்சு கேட்க மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு அருமையான ஒரு அதே மாதிரி இந்த டைம் ட்ராவல், இந்த டைம் லூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரே சீனை காட்டி போர் அடிச்சிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணல, ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. இந்த படம் எப்படி இப்படி அப்பாவோட ஆம்பிஷனை பையன் அப்பாவுக்கு நிறைவேற்றி கொடுக்கணுங்கிற, அதாவது பையன் மூலமா இப்போ ஒரு கல்பத்தண்டா இதெல்லாம் முடியல, பையனை வச்சு அவர் கொண்டு வருவார் அப்பா. ஆனால் இதில் அப்பாவோட லட்சியத்தை பையனை வச்சு அடைய வைக்கிறீங்க. அது எப்படி அந்த ஃபீல் பண்ணீங்க? எப்படி அந்த சார் படம் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் சார். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு படத்தை ஒரு கதை வந்து உருவாகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கும். இப்போது இது எங்கள் அப்பா ஜென்ரேஷன் அப்படின்றத நான் பேசலை. இப்போ நான் என்னோட ஜென்ரேஷன் வரேன். இப்போ வந்து என்னுடைய பையன் வந்து ஒரு விஷயம் என்கிட்ட கேட்கும்போது அந்த விஷயம் எனக்கு கிடச்சிருக்காது. அப்போ நான் வந்து அதை விஷயத்தை அவன்கிட்ட சொல்லும்போது அவன் வந்து சில கேள்விகள் கேட்பான். என்ன ஏன் இது உங்களுக்கு கிடைக்கலையா, உங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணலையா, இது பண்ணலையான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது அந்த ஒரு விஷயம் ஒரு ஸ்பார்க்காக நம்மளுக்கு மாறி, ஏன் இது வந்து நம்ம வந்து இந்த பையன் போயிட்டு ஏன் அப்பாவோட ஆசைகள் நிறைவேற்றக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஸ்பார்க் தோணுது தான். அதுலேருந்து உருவானது தான் இது ஃபுல்லாக இந்த என்டையர் ஸ்கிரிப்டே சார். அதே மாதிரி நாங்கெல்லாம் அந்த காலத்து எஸ்எல்சி அப்படின்னு நம்மளை மட்டம் தட்டுவாங்க. இன்னைக்கு 5 ஸ்டெப்ல போட வேண்டியது 3 ஸ்டெப்ல ஒரு அப்படி போற போக்குல அழகா அடிச்சிட்டீங்க. ஏன்னா சார் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டு. அவங்களுக்குலாம் வந்து இந்த இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நம்ம முரளி சொன்ன மாதிரி எல்லாமே ஜென்ரேஷன் டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ யாருக்குமே வந்து 10 ஸ்டெப் போடுறதுக்குலாம் நேரம் கிடையாது. இப்போ எல்லாமே வந்து ரொம்ப சுருக்கமாயிடுச்சு விஷயங்கள். அந்த ஒரு பையன் அங்கே போகும்போது நம்ம படித்த படிப்புலாம் ரொம்ப நீட்டாக இதுவாக இருக்கும். அவன் அதனால தான் 5 ஸ்டெப்பில் போட வேண்டியது ஏன் சார் 3 ஸ்டெப்பில் போட வேண்டியது ஏன் சார் 5 ஸ்டெப்பில் போடணும்ட்டு அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கொடுத்துருக்கேன். என்னன்னா அவன் எல்லாத்தையும் மாற்ற போகிறான் அப்படிங்கிறதுக்கு. அது அந்த பையனும் அந்த ஹீரோயின் வந்து ஹோம்லியா வந்தாலும் செமையா கவர்ந்துட்டாங்க. ஏன் அவங்க 2 பேரும் கூப்பிடலையா? அந்த பையன் அஜித் கூட நடிச்சிருக்காப்ல. ஆமாம் சார், கொஞ்சம் அந்த அசிரி கூடுற மாதிரி ஒரு ப்ரொடியூசரோட பையன் நினைக்கிறேன். ஆமா அந்த பையனே கூட்டு வந்துருக்கலாமே சார். நல்லா இருக்கு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் கூட்டு வரலாம் சார். நெக்ஸ்ட் டைம் கூட்டு வரோம் சார். ஆமாம் சார். ஆமாம் ஆமாம் சார். அதான் ஒரு பையன் வந்து அவங்க யங்ஸ்டர் ரொம்ப நன்றி சார் அந்த சொன்னதுக்கு சார். ஆக்சுவலி அது ஒரு பெரிய ஒரு கொடுப்பினை இல்லையா பையன்களோட ஆசை. 60 வயசு. ஆமாம் சார்.
படம் எடுத்து இவ்வளோ நாள் ஆகுது, ஏன் இவ்வளோ டிலே? சார் இதுக்கு வந்து நான் தான் ஆன்சர் பண்ணணும். உண்மையே சொல்லிடுறேன் நான். இந்த படம் எங்கள் பேனரில் எடுத்த படம். நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க, என்ட்ரி லெவல் ஆர்டிஸ்ட் தான் இதில் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இதை ரிலீஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கறதுன்றது வந்துட்டு உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ ஒரு டஃப்பான காரியம் அப்படின்ட்டு. அதால் எனக்கு சஜஸ்ட் பண்ணவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு முதல்ல நம்ம ஒரு படம் எடுத்துருவோம் சார், எடுத்து பேனரை வந்து ஃபெமிலியர் பண்ணிவிடுவோம் முதல்ல, பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோன்னா இது போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் முதல்ல வந்துட்டு காடப்புறா கலைக்குழு அப்படின்ட்டு முனிஷ்காந்த், காளி வெங்கட் இந்த மாதிரி ஒரு குரூப் வச்சுட்டு ஒரு படம் எடுத்து சேர்த்தோம். அதை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. பட் அந்தளவு வந்து அது வெற்றி அடையலை. பட் இருந்தாலும் வந்து பேனர் வந்துட்டு சக்தி சினி ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படம் எடுத்துக்கிறாங்கன்றது ஓரளவு பரவலாக தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தைரியமாக இந்த படத்தை வந்துட்டு கொண்டுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அதுதான் காரணம், வேறு எதுவும் இல்லை. அனுப்பிருக்காங்க பேர் வைக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன்னா நம்ம இதில் வந்து இந்த மாதிரி நேம் வைக்க மாட்டாங்க. இது யார் வைப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த பேர் இது வந்து வச்சது வந்து ப்ரொடியூசர் சார். ஸோ அது காரணத்தை நான் சொல்லிடுறேன், டைரக்டர் முடிக்கட்டும். ப்ரொடியூசர் தான் வச்சார். உண்மையிலே வந்து இதுக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது இந்த பேர். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நிறைய பேர் வச்சுருந்தோம். ஸோ அந்த பேரில் வந்து எல்லாருக்கும் பிடிச்சது. அது மாதிரி எனக்கு இந்த ஸ்கிரிப்டடாக இருந்து பிடிச்சது வந்து அனுகிரகன் ரொம்ப நல்லா இருந்தது. வைக்கலாம், அனுகிரகம் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள், அனுகிரகன் அப்படின்னும் போது நல்லா இருந்தது. அதனால் சார் இல்லை அப்படின்னு இது இப்போ இந்த ஸ்டோரி லைனில் கனெக்டட். இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரகன்ன்றது வந்து அனுகிரகம் பெற்றவன். அந்த மோளத்திலே தெரிஞ்சு எல்லாருமே அனுகிரகம் தான் சார். நம்ம எல்லாருமே அனுகிரகம் பெற்றவன் தான் சார். தேங்க்யூ கார்த்தினா, தேங்க்யூ.